ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சீரீஸ்ல நம்ம இப்போ சம் ப்ராடக்டோட சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது அடுத்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சம் ப்ராடக்ட்ல டிஃபரன்ஸ், அதாவது மைனஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தான். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதே தான் போன வீடியோல யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஃப்ரூட்ஸ் எத்தனை கேஜிஸ் வாங்கினாங்க, ஒரு கேஜி எவ்வளோ விலைக்கு வாங்கினாங்க, எவ்வளோ விலைக்கு விற்றாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், இங்கே சோல்டு எடுத்துக்கோங்க, மைனஸ் பாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட். அடுத்தது இதோட நமக்கு மல்டிப்ளை பண்ணி வரணும். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இது எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்தது இதுதான் நம்மோட செகண்ட் அரே. இப்படிதானுங்களா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் டியிலிருந்து சியை மைனஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வரணும். அடுத்தது நம்மோட இந்த அரேவை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு நமக்கு மூணாவது ரிசல்ட் எப்படி வரணும், சம் ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணும், இதை கொண்டு வந்துட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கான ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா கீழே இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிடுச்சு. கீழே இப்போ இதை சம் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட் 4,81,275 rupees அப்படின்றத கொண்டு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம சம் ப்ராடக்டில் டிஃப்ரென்ஸ், அதாவது மைனஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இதுலேயே எனக்கு ஆப்பிளுக்கு மட்டும் வேணும்ப்பா அப்படின்னு நம்ம கொண்டு வரணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம இங்கே என்ன கொடுக்கணும், இங்கே எனக்கு ஆப்பிள் மட்டுமே வேணும், ஈக்குவல் டு ஆப்பிளோடது. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இது எனக்கு அடுத்த கண்டிஷனோட ஆட் ஆகணும். கரெக்டுங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் அரே, இது நெக்ஸ்ட் அரே. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன கொடுக்கணும், இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு ஹைஃபன் கொடுக்கணும். நமக்கு 2,09,250 வருது. ஏன், இங்கே நமக்கு ஆப்பிளாக இருக்கிறது மட்டும்தான் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அரே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஆப்பிளாக இருக்கோ அதை மட்டும் 1 ஆக்கிக்கும். ஸோ 1 1 1 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மோட ஃபர்ஸ்ட் அரே. அப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்லேருந்து போடலாம். இதை இது ஈக்குவல் டு இது மல்டிப்ளைட் பை நம்மளோட ரிசல்ட் மல்டிப்ளைட் பை நம்மளோட நெக்ஸ்ட் அரே. ஸோ இது நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணியாச்சு, சம் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம சம் பண்ண போகிறோம். சம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வர ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம மல்டிபிள் காலம்ஸில் இருக்கிறத ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இதில் இன்னொன்று பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் நான் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கணும் அதுக்கானதை மட்டும் எனக்கு சொல்லுன்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதை நம்ம இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் நான் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுன்னு கேட்டோம்னா, எப்போ இது 1000க்கு மேலே இருக்கோ அதை மட்டும் சொல்லுன்னு கொடுத்துட்டு, இப்போ நம்ம இங்கே நம்மளோட ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா இதுதான் ஆன்சர். அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இன்னொரு அரே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு ரெண்டாவது அரே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே நான் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கணும் அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே 0, மற்றது எல்லாமே 1.
அப்போ நமக்கு இங்க பாருங்க இதெல்லாம் நான் 1000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கேன். அதனால 1 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்க இன்னொரு போடணும். ஸோ ஈக்குவல் டு this into யோசிச்சு பாருங்க, this into ப்ராடக்ட் பண்றோம், so into this. இதை ப்ராடக்ட் பண்ணிட்டு இங்க டோட்டலா சம் பண்ணோம்னா இதான் நம்மளோட ஆன்சர். இப்படிதான் நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி ஒரே காலம்ல அத ஒரே அரேல டிஃபரெண்டான வேல்யூஸ் எடுத்துட்டு வந்துட்டு அண்ட் ஆர் கண்டிஷன் வச்சு பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் காலம்ஸ்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சிமிலர்லி டிஃபரன்ஸ் ஒரு காலமுக்கு இன்னொரு காலமுக்கும் டிஃபரன்ஸ் அது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அதையும் நம்ம சம் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி நம்மளோட தேவையான ரிசல்ட்டை நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.